ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Black Summoner சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு வேண்டி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனையே கிடையாது. எப்பவும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா நம்ம சேனலோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் இந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்ப சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் காட்டுக்கு நடுவுல யாரோ ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. ஏன் உறுதியா பறகுது என்னடான்னு பார்த்தா நம்ம கெல்வினுடைய புது டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்துகிட்டு லெவலப் பண்றதுக்காக நிறைய மான்ஸ்டர்ஸ போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க இப்படி பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சான். அதனால இந்த ஒரு மாசத்துக்குள்ள எல்ஃபி தன்னுடைய லெவலப் பாயிண்ட் எல்லாம் வச்சு தன்னுடைய சீலிங் மேஜிக்கையும் ஆர்ச்சரி மேஜிக்கையும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டா. அதனாலதான் இன்னைக்கு அவளுடைய ஆர்ச்சரி மேஜிக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றத பாக்குறதுக்காக இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கெல்வின் அட்டாக் பண்றதுக்கான சரியான டைம் வந்ததும் இப்ப அட்டாக் பண்ற மாதிரி சொன்ன உடனே இவளும் தன்னுடைய ஆர்ச்சரி மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றா. அதுக்கு முன்னாடி இருந்த மாஸ்டர் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இதனால இவங்களும் சரி ஓகேப்பா இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம், நம்ம அட்வென்ச்சர் கில்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆக போற டைம்ல கரெக்டா வந்து ஆன்ஜியை மீட் பண்ண இவ எப்பயும் போல நீங்க சூப்பர் பான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இப்ப லாஸ்டா பண்ண ஒர்க் இருக்கு இல்லையா, அது பண்ணி முடிக்கும் போது இவனுடைய டீமோட ரேங்க் இன்னொரு படி மேல போயிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கெல்வினுடைய ரேங்க் டீல தானே இருந்தது லாஸ்டா பார்த்தோம். ஆனா இந்த ஒரு மாசத்துக்குள்ள பயப்புள்ள பி ரேங்குக்கே வந்துட்டான். ஏன் கூடவே இருக்கக்கூடிய எல்ஃபி இருக்கா இல்லையா, அவளையுமே அட்வென்ச்சரா மாத்ததுனால அவளுடைய ரேங்க் இப்ப டி ரேங்குக்கு வந்துருச்சு. அதனாலதான் இங்க பாருங்கப்பா நீங்க சூப்பரா எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறீங்க, இன்னும் ஒரே ஒரு வேலையை மட்டும் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய டீமா இருந்தாலும் சரி உங்களுடைய ரேங்கா இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்க போகுதுன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் எல்ஃபியை மட்டும் தன்னுடைய ஆரோவை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா எல்ஃபி ஒரு தடவை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ற பேர்ல தெரியாதனமா ஒரு அட்வென்ச்சர் அட்டாக் பண்ணிட்டா போல. அதனாலதான் இங்க பாருப்பா நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு இருக்கீங்க. அதனால எதுவா இருந்தாலும் பார்த்து பத்திரமா பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்ட்ரீட்ல ஒரு புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க. அதனால நீ வரியாப்பா நம்ம ரெண்டு பேருமே சாப்பிடலாம் நீ எஃபி கிட்ட கேட்கவும் இவ்வளவு ஆமா ஆச்சு நீங்க சொல்ற அந்த கடையை பத்தி நான் கேள்விப்பட்டேன், அங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்குதாமே, அப்புறம் இது அந்த வேலையில கிடைக்குதாமே இது இந்த வேலையில கிடைக்குதாமே, இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க. அடி பாவிகளா இங்க ஒருத்தன் குத்துக்கல்ல மாதிரி நிக்கிற இன்னும் எவ்வளவு கண்டுக்கிறாளா. சரி ஓகே நம்மளுக்கு எதுக்கு வம்புன்ற மாதிரி நின்று இருக்கும் போதே எஃபி டக்குனு மாஸ்டர் நீங்களும் எங்க கூட வரீங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து போலான்ற மாதிரி கேட்கவும் இவனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஏன்னா இவ கூட தூங்குறதுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்ணா, இவ கூட வெளில போறதுன்னா சுத்தமா செட் ஆகாது இல்லையா. அதனாலதான் என்ன சொல்லலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஆஞ்சி டக்குனே கெல்வின் நீங்க பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் மட்டும் உன் இடத்துல இருந்தா அந்த பொண்ணு கூப்பிட்ட உடனே ஐ ஜாலி டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருப்பேன். ஆனா நீ என்ன செலமா நீ பாத்துக்கிட்டு இருக்கிற, சீக்கிரம் அவளுக்கு ஏதாவது ஒரு பதில சொல்லுவோம். இவன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகேப்பா நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில எல்லாருமே சேர்ந்து வந்துட்டாங்களான்னு பார்த்தா நம்ம கெல்வின் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறா. ஏன்னா ஆஞ்சியோடைய வீடு ரொம்ப தூரம், அதனால அவ வரதுக்கு டைம் ஆகும். இன்னொரு பக்கம் இவ கூட இருந்த எல்ஃபி ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு கொஞ்சம் கிளம்பி வர நீங்க மிண்டி போங்கன்னு சொல்லி இவன் அனுப்பி வச்சிட்டா. இதெல்லாம் போது அது எப்பயுமே பேரசைட் மாதிரி இவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மெல்வினா கூட இன்னைக்கு காலையிலே கிளம்பி ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போயிட்டா. அதனாலதான் என்ன தனியா இப்படி தவிக்க விட்டுட்டாங்களேன்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஆஞ்சிட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு யூனிஃபார்ம்ல இல்லாம இப்பதானே கேஷுவலா ஒரு ட்ரெஸ் பாக்குறான். அதனால இந்த ட்ரெஸ் பார்த்த உடனே பரவாயில்லையே உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். என் ட்ரெஸ் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், உன் கூடவே வர வேண்டிய எல்ஃபி எங்க பண்ற மாதிரி கேட்கவும் அவளும் ஒன்ன மாதிரி தான் தினமும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு வரேன்னு சொன்னா. ஆனா என்ன ட்ரெஸ் தான் போட்டுட்டு வர போறான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சரி ஓகே இந்த டைம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஹே கெல்வின் அவ வரதுக்கு தான் டைம் ஆகுதுல, வரிய நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா அந்த இடத்த சுத்தி பார்க்கலான்ற மாதிரி கூப்பிடுவோம். இதே சுத்தி பார்க்கலாமா எப்பா இங்க சாப்பிட வர சொன்னேன், இல்லப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடந்து போனா நல்லா இருக்குமே யோசிச்சு பார்த்தேன். அதனாலதான் வரிய நம்ம ரெண்டு பேரும் போலான்ற மாதிரி கூட்டிட்டு இருக்கும் போதே குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி என்ன மன்னிச்சிருங்க நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னு கரெக்டா இவங்க கிளம்புறதுக்குள்ளே இந்த இடத்துக்கு எல்ஃபி வர இவங்க ரெண்டு பேரும் எல்ஃபி போட்டுருக்க ட்ரெஸ் பார்த்துட்டு வாயை பொழுது பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆஞ்சி எப்படி இன்னைக்கு கேஷுவலான ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலோ அதே மாதிரி தான் இவ ஹோட்டல் ஓனர் கிட்ட சொல்லி நான் கெல்வின் கூட சேர்ந்து வெளியில போக போறேன், எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸா சூஸ் பண்ணி கொடுங்கன்னு ஒரு சூப்பரான கேஷுவல் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சுக்கோங்க மாஸ்டர், இருந்தாலும் என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கான்ற மாதிரி கேட்க இவன் எப்பயும் போலதான் எதுவும் சொல்லாம வாயை பொழுது மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கிறான். அதனால இதை பார்த்த உடனே ஆஞ்சியும் ஹே கெல்வின் அவ கேட்கறா பாரு ஏதாவது பதில் சொல்லுன்ற மாதிரி இவனை தட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் இவனும் கான்சியஸுக்கு வந்துட்டு எப்பயும் போலதான்ப்பா உன்னோட ட்ரெஸ் பத்தி உன்ன பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அழகா இருக்கிறன்ற மாதிரி சொல்லவும் இவன் லைட்டாடே வெக்கப்பட ஆஞ்சி இவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு எஃபி உனக்கு வெக்கலாம் வருதா, சூப்பர் போ நீ வேற லெவல். அது மட்டும் இல்லாம நீ ஃபர்ஸ்ட் கில்டுக்கு வரும்போது ரொம்ப ஒல்லியா இருந்த, ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸா என்னன்னே தெரியலடி நீ என் கண்ணுக்கு பாக்குறதுனால புசுன்னு தெரியற நீ இவளை கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாரும் சாப்பிட வேண்டிய அந்த கடைக்கு வந்துட்டாங்க. அதாவது ஒரு கடை சொன்னாங்க இல்லையா, அந்த கடைக்கு வந்து
உட்கார்ந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க நடக்கிற கூத்த பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் வயிறு எரிஞ்சு இவரு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கெல்வின் ஹோட்டல்ல சாப்பிடும் போது எஃபி தான் இவனுக்கு ஊட்டி விடுவாளாம். அதனாலதான் இன்னைக்கு சாப்பிட வந்த இடத்துல கூட மாஸ்டர் சாப்பிடுங்க மாஸ்டர் கொஞ்சம் எடுத்து ஊட்டி விட வரப்போ ஏமா இந்த மேல பண்ணாதமா இது பொது இடமான்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தியா இவன் தானே அந்த ரேங்க் அதிகமாகக்கூடிய பையன், இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. எரிய ரீதியில எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆஞ்சியும் சும்மா இல்லாம இவங்க ஒரு பக்கம் ஸ்கூல்ல சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இல்ல நான் கொடுக்கறது தான் இன்னைக்கு கெல்வின் சாப்பிடணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பசங்க மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய வயசானவங்க எல்லாருமே யாருப்பா சாமி இவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்ற மாதிரி வயிறு எரிஞ்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால கெல்வினோ ஐயோ இதை பண்றதே தெரியலையே சத்த நேரம் அப்படியே இருக்கப்போ அவங்களுக்கு கெஞ்சி கேட்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்த பிரின்ஸ் வரவும் ஒரு காமனருக்கு 2 பொண்ணா ஐயோ இது என் கண் முன்னாடி நடக்க கூடாது இது உடனே தடுத்து நிறுத்துங்கள்னு கூட வந்திருக்கக்கூடிய காட்ஸை வச்சு இவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய டேபிளையே தள்ளி விட்டுட்டான். ஆனா அந்த பிரின்ஸ் யாரு எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு இவனுக்கு தெரியல இல்லையா. அதனால யார் இவன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஆஞ்சியும் எப்பா இவனை பத்தி உனக்கு தெரியாதா இவன் ஈஸ்ட் கண்ட்ரியோடைய தேர்ட் பிரின்ஸ், இவனுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஆர்மியே இருக்குது, அதனால இவனை நம்ம கொஞ்சம் பார்த்துதான் ஹேண்டில் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த பிரின்ஸ் கூட இருக்கக்கூடிய 2 அல்லக்கைங்க சும்மா இல்லாம பிரின்ஸ் பாத்தீங்களா காமனா இருக்கக்கூடிய அவன் இந்த இடத்துல 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஜாலியா மஜா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால நீங்க என்னன்னு கேளுங்க பிரின்ஸ்ன்ற மாதிரி ஏத்தி விடுவோம். இவனும் ஆமாமா இந்த பொண்ணுங்க கூட இருக்கிறதுக்கு இவனுக்கு தகுதியே இல்ல, ஏன்னா இந்த பொண்ணுங்க 2 பேருமே அழகா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எல்ஃப் பொண்ணு இருக்காளே அவ வேற ஒரு ஸ்லேவ் ஆட்டுக்கு, அதனால அவளை நான் ஸ்லேவ் ஆயிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவன் கொஞ்சம் வீடா பேசவும் நம்ம பொண்ணுங்க 2 பேருக்குமே கொஞ்சம் கோவம் வந்திருக்கும். ஆனா அந்த பிரின்ஸ் இப்படி பேசுறதோட மட்டும் இல்லாம தன்னுடைய அழகைங்களை அனுப்பி இவங்க 2 பேருமே கூட்டிட்டு வர சொல்லிருக்கான். அதனால அவங்க வரத பார்த்ததும் கெல்வின் டக்குன்னு குறுக்க வந்து என் ஆளுங்க மேல கை வைக்கணும்னா என்ன தாண்டி தொடுறா பாப்போன்னு ஜஸ்ட் 2 மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுக்கு இவங்க 2 பேரும் போனாடி வாங்கி கீழே விழுந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் பிரின்ஸ் சும்மா இருப்பாரா, அவர் தான் பங்குக்கு ஏதாவது பண்றதுக்காக யாரா நீ எதுக்குள்ள ஆள் மேல கை வைக்கிற ஒழுங்கா போறாம போ இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்க. டக்குனு இவனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இங்க வர்றா நான் போன உடனுனா நீ என்கிட்ட உண்மையை சொல்லணும் இல்லனா நான் உன்னை நசுக்கி கொன்னுடுவேன், உண்மையை சொல்லு நீ எதுக்காக இங்க வந்த, உன்னுடைய கண்ட்ரி ஈஸ்ட் சைடுல தானே இருக்கு, உனக்கு இங்க என்ன வேலைன்ற மாதிரி கேட்கப்போ இப்ப கூட இவன் நான் ஒரு ராயல்டிடா நீ ஒரு காமனர் உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்ன்ற மாதிரி கேட்க ஓ ராயல்டியா இருந்தா பதில் சொல்ல மாட்டீங்களா சரி ஓகேன்னு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை கொடுத்து இவனை மண்டி போட வைக்க இப்பவாது நீனே சொல்லிடு இல்லனா உன்னை இன்னும் சித்திரவதைப்படுத்த உண்டான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்க ஐயோ எப்பா என்னை விட்டுடுப்பா நாங்க வந்ததுக்கு காரணமே கில்டு மாஸ்டர் லியோ பாக்குறதுக்காக தான்ற மாதிரி சொல்லப்போம் ஓ லியோ பாக்குறதுக்காக வந்திருக்கியா இருந்தாலும் அவர்கிட்ட உனக்கு என்ன வேலைன்ற மாதிரி கேட்கவும் அதுவாப்பா இங்க யாரோ ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான மேஜ் இருக்கிறானமே அவனை பத்தி தான் எங்க நாட்டுல இருக்கக்கூடிய நோபல் மேன்ஸ் எல்லாம் அடிக்கடி என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனாலதான் அவனை என்னுடைய சர்வெண்டா மாத்திட்டேனா அவனுக்கு வரக்கூடிய பேரும் புகழும் எனக்கு தானே வந்து சேரும், சோ அதனால அவனை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் வந்தன்ற மாதிரி இவன் சொன்னதும் கெல்வினுக்கு புரிஞ்சு போச்சு நம்மளதான் இவன் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறானே, அதனால டேய் நீ கூட்டிட்டு போய் வந்ததே என்னதான்ன்ற மாதிரி சொன்ன உடனே ஓ நீ தானாப்பா அது நம்மளுக்குள்ள ஆரம்பம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும்பா என் கூட வரியா நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் உனக்கு தேவையானதெல்லாம் செய்யறேன் நீ எனக்காக சில விஷயங்களை செய்யன்ற மாதிரி கேட்கும் போதே வாய முறான ஒரே அட்டாக் பண்ணி இவன் நாக் அவுட் பண்ணிட்டான். ஏன்னா இந்த மந்திரி நோபல்ஸ் கூட எல்லாம் கூட்டு வச்சுக்கிட்டானா இவனால சுதந்திரமா இருக்க முடியாது இல்லையா, அதனாலதான் இவன் பிரின்ஸா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரின்னு இந்த இடத்துல ஒரு அட்டாக் பண்ணி இவனை நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி ஹே கேர்ள்ஸ் வாங்கல பக்கத்து கடைக்கு போய் சாப்பிடலான்னு இவங்களை இன்னொரு கடைக்கு சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு போறான். ஏன்னா இங்கதான் சாப்பாடு எல்லாமே காலி ஆயிடுச்சு இல்லையா, அதனாலதான் சாப்பிடறதுக்காக இவங்களை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. எல்ஃபி மட்டும் ஆன்ஜியும் கெல்வினும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டா வித்தியாசமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் இவன் ஃபீல் பண்றது இருக்கட்டும், மெல்ஃபினா ஒரு கேரக்டர் இருந்தது, அந்த கேரக்டர் இப்ப எங்க தாண்டா இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்து நாடான ஹோலி கிங்டம் இருக்கு இல்லையா, அந்த ஹோலி கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரின்சஸ் வேண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கா. இருந்தாலும் இந்த ஹோலி கிங்டம் உடைய பிரின்சஸ் தான் இறந்து போயிட்டதா சொன்னியே, அப்புறம் இது யாரான்னு கேட்டீங்கன்னா இது அந்த பிரின்சஸ் உடைய தங்கச்சி. அதனாலதான் தன்னுடைய அக்கா இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன மாதிரி இந்த இடத்துல தப்பான விஷயங்களை நடந்துகிட்டே இருக்கப்போ இவ காடஸ் மெல்ஃபினா கிட்ட வேண்ட மெல்ஃபினாவும் கரெக்டா இவளை பாக்குறதுக்காக வந்துட்டா. அதனால சொல்லுப்பா உனக்கு என்ன பாப்பா வேணும்ன்ற மாதிரி கேட்கவும் காடஸ் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான், ரீசன்ட் டேஸாவே நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது, அதனால உண்மையாவே ஏதாச்சும் நடக்குதா இல்ல சும்மா யாராச்சும் ஏதாவது பண்றாங்களான்னு எனக்கு தெரியல, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கவும் மெல்ஃபினாவும் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வெஸ்ட் சைடுல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கா. அதனால நான் சமன் பண்ண ஹீரோஸ் எல்லாரையும் அந்த பக்கமா அனுப்புங்க, சீக்கிரமாவே உங்க நாட்டுக்கு அமைதி கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து இவ கிளம்பி போக கரெக்டா இப்பதான் இவ சமன் பண்ண அந்த 4 ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா இவங்க யாருமே இது வரைக்கும் காடஸ பார்த்ததே இல்ல, அதனால என்னாச்சு நீங்க அவங்கள பாத்தீங்களான்ற மாதிரி கேட்கவும் ஆமா நான் பார்த்தேன், அது மட்டும் இல்லாம அவங்க நம்மளுக்கு ஒரு ஆரக்கலை கொடுத்திருக்காங்க, அதுபடி பார்த்தா நம்ம வெஸ்ட் சைடுல போயிட்டு சில விஷயங்களை தேணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நைட் ஆயிடுச்சுன்னு கெல்வினும் எல்ஃபியும் நல்லா நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்ஃபிக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டாங்குது, ஏன்னா இன்னைக்கு இவங்க சாப்பிட போன இடத்துல அந்த பிரின்ஸ் வந்து ரொம்ப பேசவும் இவ எல்ஃபிக்காக இறங்கி சண்டை போட்டான் இல்லையா, அதனாலதான் இவ தூங்குறதுக்கு முன்னாடி மாஸ்டர்
என்ன நீங்க காப்பாத்துனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லவும், ஹே எதுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒண்ணுனா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா என்ன, அதனாலதான் இன்னைக்கு அவன் பிரின்ஸா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி நான் இறங்கி சண்டை போட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஒரே பெட்லயே தூங்குறதுனால என்ன நீ மன்னிச்சுக்கோப்பா, ஓனர் கிட்ட கேட்டா அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா பெட் இல்லையான்ற மாதிரி இவன் சொல்லவும், இவன் கொஞ்சம் பதறதுல மாஸ்டர் என்ன மாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ என் கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்ற மாதிரி கேட்கவும், ஹே நான் எப்ப அப்படி சொன்னேன், உனக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்புறம் எதுக்கு மாஸ்டர் இந்த மாதிரி சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம சாப்பிட போன இடத்துல கூட நீங்க ஆன்சி கூட தான் அதிகமா பேசிக்கிட்டே இருந்தீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருந்தது தெரியுமான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, ஏமா இதே நம்ம ரொம்ப போச்சு, ஜஸ்ட் பேசுறதுக்குலாம் இப்படி சண்டை போடலாமா, சரி ஓகே இப்போ என்ன உனக்கு, நான் உன் கூட ஜாலியா பேசணும், உன் கூடவே தூங்கணும் அவ்வளவுதானே, சரி ஓகே நீ என் கூடவே தூங்கு, ஒரு பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு ஐயா ஜாலி என்னுடைய மாஸ்டர் தான் இவர் எனக்கு மட்டும் நான் கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்க, கெல்வின் மட்டும் என்னை எப்படியாச்சும் தெரியாத காப்பாத்துங்கன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இதுல ஒரு நல்லது என்னன்னா இவன் கூட இப்போ வரைக்கும் மெல்ஃபினா இல்ல, அதனால இப்ப நல்லா படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில எல்ஃபினா அந்த ஹோலி கிங்டம்க்கு போயிட்டு வந்தா இல்லையா, அங்க இவ பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோஸோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்த ஸ்டேட்டஸ் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன இது இவ்வளவு கம்மியா இருக்குதுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்க எல்லாரும் இவன் வரத்துக்கும் சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல சமனாயிட்டாங்க இல்லையா, அதனாலதான் எப்படி அவங்களுக்கு என்ன விட அதிகமான பாயிண்ட் இருக்கும், 100க்கு மேல இருக்கும்னு நினைச்சிட்டு பாத்துருப்பான். ஆனா என்ன பண்றது, அவங்க எல்லாருமே கொஞ்சம் சின்ன பசங்கன்றதுனால அவங்களுடைய பாயிண்ட் எல்லாமே 50க்கு கீழே தான் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் எதுவுமே ஏறவே இல்ல. அதனாலதான் இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்து இவங்க இவ்வளவு லோவா இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா கடைசியில டீமன் கிங்க நம்ம தான் சமாளிக்க மாட்டேங்கிற மாதிரி அவன் புலம்பிக்கிட்டு இருக்க, மெல்ஃபினாவும் மாஸ்டர் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாரும் டீமன் கிங் ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, அப்படி இல்ல அவங்க ஸ்ட்ராங்கா மாற முடியலனாலும் நீங்க ஈஸியா டீமன் கிங்க டிஃபீட் பண்ண முடியும், ஏன்னா நீங்க பவர் ஆகிறது மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா ஸ்ட்ராங்கா மாத்திக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா, ஏன்னா நம்ம டீம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு இவன் புதுசா உருவாக்கின மேஜிக்கல் ஸ்பியரை வெளியில எடுக்க, குளோத்தோவும் தனக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசமான ஆயுதங்களை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இவங்க லெவலப் பண்ணும் போதுலாம் இவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனாலதான் நம்ம டீம் கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸை வச்சு யார வேணாலும் சமாளிக்கலாம்ன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ஓனரும் வந்து கதவை தட்டி, எப்பா கெல்வின் உன்னை கில்டு மாஸ்டர் வர சொல்லிருக்காராம்பா, நீ என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாத்துட்டு வரியான்ற மாதிரி சொல்லவும், இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டைரக்டா வந்து லியோ மீட் பண்ணா, இவர் இப்பதான் ஒரு டஞ்சனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரீசென்ட் டேஸா ஒரு பர்டிகுலர் டஞ்சனுக்கு அட்வென்ச்சர்ஸ் போகும்போதுலாம் அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்குது. ஆனா அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்மள ஏதோ ஒரு மான்ஸ்டர் தான் அட்டாக் பண்ணி இருக்குது, ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு உள்ள போயிருக்காங்க. ஆனா உள்ள போனதுல பாதி பேர் மட்டும் தான் வெளியில வந்தாங்க, ஏன்னா உள்ள மான்ஸ்டர் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு டீமன் இருந்துச்சான்ற மாதிரி சொல்லவும், இப்பதான் மெல்ஃபினாவும் ஆமா மாஸ்டர் இந்த உலகத்துல ஏஞ்சல்ஸ் காட்ஸ் எப்படி நல்லா பவர்ஃபுல்லான ஆளு இருக்காங்களோ அதே அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க தான் இந்த டீமன்ஸ், அதனால இந்த டீமன்ஸ் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு மெல்ஃபினா இவங்கிட்ட சொன்ன அடுத்த செகண்டே, லியோ நம்மளுடைய கில்ட்ல இருந்து போன எல்லாருமே சேஃபா வந்துட்டாங்களா இல்ல யாராச்சும் மாட்டிக்கிட்டு இருக்காங்களான்ற மாதிரி கேட்க, இல்லப்பா எல்லாருமே சேஃபா வந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச சில மேஜர்ஸை வச்சு அந்த இடத்தை விட்டு அந்த டீமன் வெளியில வராத அளவுக்கு நான் ஒரு ஷீல்டு போட்டுருக்கேன், அதனால இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா நம்மளால எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு எனக்கு தெரியாது. இதுல வேற யாரோ ஒருத்தவன் பக்கத்து நாட்டு பிரின்ஸ் வேற புடிச்சு போட்டு போன அடி அடிச்சிருக்கானா, அதனால இப்ப அந்த இஷ்யூ வேற இன்டர்நேஷனல் இஷ்யூவா மாறினதுனால அந்த நாட்டுல இருக்கக்கூடிய சில பேர் நம்ம நாட்டுக்கு விசிட்டிங்காக வர போறாங்களா, அதனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டு நீ எங்க கூட இருந்து இந்த விசிட்டிங்ல கலந்துக்கிறியா இல்ல நீ அந்த டீமனை போய் சமாளிக்கிறதுக்கு போறியான்றதை கேட்கறதுக்காக உன்னை வர சொன்னன்ற மாதிரி சொல்லவும், கெல்வினுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்றது புரிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் இப்படி சொல்றதுக்கு காரணமே கெல்வின் அந்த டீமனை போய் சமாளிக்கணும்ன்றதுக்காக தான். அதனாலதான் சரி ஓகே எனக்கு இந்த அரசியல் செட் ஆகாது, நீங்க வரவங்களை சமாளிச்சுக்கோங்க, நான் போயிட்டு அந்த டீமனை சமாளிச்சுக்கிறேன்னு எனக்கு விருப்பமே இல்லைனால அந்த டீமனை போட்டு தள்ளுறதுக்காக ஓகே சொல்லிட்டு இந்த டஞ்சனுக்கு தன்னுடைய டீமை கூட்டிட்டு வர, எல்ஃபி தாங்கிட்டே இருக்கக்கூடிய எல்ஃபயர் மூலியமா இந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி இவங்க எல்லாருமே டஞ்சனுக்குள்ள கூட்டிட்டு வரவும், இந்த இடத்துல இவங்க தேடி வந்த டீமன் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இதுக்குள்ள டீமனுடைய சென்ஸ் மட்டும் இல்ல, உள்ள வேற ஏதோ ஒரு லோ பவர் இருக்கக்கூடிய ஒரு டீமனுடைய சென்ஸ் இவனுக்கு தெரியுது. அதனால சரி ஓகே நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஹை பவர்ல இருக்கக்கூடிய டீமனை நம்ம கூட கான்ட்ராக்ட் போட வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லையா அந்த டீமனை போட்டு தள்ளிட்டு லோ பவர்ல இருக்கக்கூடிய இன்னொரு டீமனையாச்சும் நம்ம கூட கான்ட்ராக்ட் போட வச்சுக்கலான்னு இவங்க எல்லாருமே கதவு திறந்துட்டு இன்னைக்கு நம்ம டீமனை போட்டு தள்ள போறோம்ன்ற மாதிரி உள்ள வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு டீமன் மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணை யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு சுத்தி எக்கச்சக்கமான பிணங்களுடைய மண்டவோட எல்லாம் கிடக்குது. அதனால இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கெரால்டும் அரசு எனக்கு இன்னமும் இந்த இடத்துல ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது, நம்ம வேணும்னா போயிட்டு அப்புறமா வரலாமான்ற மாதிரி கேட்க, இதப்பா வந்தது வராதமா போறத பத்தி பேசுறீங்க, வாங்க உங்களை நான் வெல்கம் பண்றேன்னு பக்கத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான்னு திரும்பி பார்த்தா இங்க ஒரு டீமன் நின்னுகிட்டு, நான் தான் இந்த இடத்தையே பாதுகாக்க கூடியவன், என்னுடைய பேரு விக்டர், நான் ஒரு ஆர்க் டீமன் சொல்லவும், இது ஆர்க் டீமன் இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதாவது ஓவர் பவரா இருக்கக்கூடிய டீமன் கிங்குக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியவங்கள தான் ஆர்க் டீமன் சொல்லுவாங்க. ஏன் என்ன சொல்ல பேர் இத லெஜெண்டரி டீமன் கூட சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த டீமனுக்கு என்ன பண்ணுதுன்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்க்க, கெல்வின் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்கிறான். அதனால இவங்க சிரிக்கிறத பார்த்த உடனே டேய் தம்பி நான் காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஆர்க் டீமன்ரா, உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையான்ற மாதிரி கேட்கவும்,
எனக்கு ஒன்ன பார்த்துலாம் பயம் இல்லப்பா, அதனாலதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கே, அவ யாருன்ற மாதிரி கேட்க அடுத்த செகண்ட் இது இங்க இருக்கக்கூடிய கதவை லாக் பண்ணி ஒரு மேஜிக்கல் பேரியர் கிரியேட் பண்ணிட்டு ஓகே இவளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதானே. இவதான் டீமன் லார்டோட கடைசி பொண்ணுன்னு சொல்லவும் மெல்வினா டக்குன்னு டீமன் கிங்குக்கு பொண்ணு இல்லன்ற விஷயத்தை சொல்லிட்டா. ஏன்னா லாஸ்டா இருந்த டீமன் கிங்குக்கு பொண்ணு இருந்ததா எந்த ஒரு ரெக்கார்டுமே இவங்க கிட்ட கிடையாது. அதனாலதான் கண்டிப்பா அவருக்கு பொண்ணுல இருந்திருக்காதுன்ற மாதிரி சொல்லவும் இவன உடனே ஹே என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா, அந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு, நீ கூட்டிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிட்டு டீமன் பொண்ணு அந்த பொண்ணு கதையா விடுறன்ற மாதிரி கேட்க தம்பி உனக்கு வரலாறு தெரியல. ஏன்னா வரலாறு படி பாத்தீங்கன்னா ஒரு கிங்டம் அழிக்கும் போது அந்த கிங்டம்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிருவாங்க. அதே மாதிரி டீமன் கிங்கும் தான் இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பொண்ணுக்கு எதுவுமே ஆக கூடாதுன்னு வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாம இந்த பொண்ணு சீக்கிரட்டா வளர்க்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம இவ மேல ஒரு கேர்ஸையுமே அவர் போட்டிருக்காரு. அந்த கேர்ஸை ரிமூவ் பண்ணா மட்டும்தான் இவனுடைய பவர் மொத்தமா வெளியில வரும். ஆனா அந்த கேர்ஸை சாதாரணமா ரிமூவ் பண்ண முடியாது, ஒரு ஹியூமனுடைய பவரால மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். அதனாலதான் அந்த டஞ்சன்ல இருக்கக்கூடிய எல்லா டீமன்ஸையும் நான் போட்டு தள்ளி இந்த இடத்துக்கு நிறைய மனுஷங்களை வர மாதிரி செஞ்சேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்ப இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்றதுனால உங்களை போட்டு தள்ளி உங்களுடைய சக்தி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் இவன் மேல இருக்கக்கூடிய கேர்ஸை நான் ரிமூவ் பண்ண போறேன்னு செம்ம வேகமா வந்து அட்டாக் பண்ண வர அரசே நீங்க அட்ட போங்க நான் பாத்துக்கிறேன்னு கெரால்ட் தன்னுடைய ஷீல்ட வச்சு தடுத்துடாப்புல. இருந்தாலும் இந்த டீமன் விடுற மாதிரி கிடையாது. இங்க பாருங்கப்பா நீங்களா வந்தீங்கன்னா உங்களை வலிக்காம கொள்ளுவேன், இல்லனா நான் துடிக்க துடிக்க கொள்ளுவன்ற மாதிரி சொல்லப்போம். கெல்வின் கொஞ்சம் கூட பயப்படாம டக்குன்னு தன்னுடைய அந்த ஃபோர்ஸ் ஃபீல்ட் மேஜிக் இருக்கும் இல்லையா, அதாவது கிராவிட்டி மேஜிக், அந்த மேஜிக் யூஸ் பண்ணி லாக் பண்ணி புடிச்சிட்டு ஹே உண்மையை சொல்லு இந்த பொண்ணு டீமன் கிங்கா மாத்துறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்றேன்ற மாதிரி கேட்க நீ சொல்றதுல பாதி தான் கரெக்ட், மீதி எல்லாமே தப்பு. ஏன்னா இந்த பொண்ணை நான் டீமன் கிங்கா மாத்த போறது கிடையாது. உன்னுடைய பவர் எடுத்து இவளை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவளை கொண்டு இவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டீமன் லார்டோட பவர் நான் எடுத்து நான் தான் அந்த உலகத்தோட புது டீமன் கிங்கா மாற போறேன், நான் அந்த உலகத்தையே ஆள போறேன்னு கெல்வினுடைய மேஜிக் பவரையே ஓவர் கம் பண்ணி வந்து இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்க இவங்க எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஆனா கெல்வின் மட்டும் ஓ இதுதான் உன்னுடைய பிளானா, அப்ப நான் வா ஒரு கை பாத்துக்கலான்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்க கூடவே இருக்கக்கூடிய திராட்டும் போச்சு எல்லாம் போச்சு, இவன் திரும்ப பழையபடி மாறிட்டானான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க எல்விக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதனால எனக்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களான்ற மாதிரி கேட்கவும் இப்பதான் ஜெரால்ட் இவன் ஏன் சிரிக்கிறான்ற விஷயத்தை சொல்றாரு. ஏன்னா இவனுக்கு தன்னை விட யாராச்சும் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அவங்க இவனை ஈஸியா அட்டாக் பண்றாங்கன்னா அவங்க கூட சண்டை போடணுன்ற வெறி இவனுக்குள்ள வந்துரும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது இவன் தன்னுடைய கண்ட்ரோலை இழந்துருவான். அதனாலதான் இப்படி இவன் சிரிக்கிறது மட்டும் இல்லாம மீனடி நிக்கிறது யாரு இன்னும் எவன் கூட பார்க்காம புடிச்சு போட்டு போன அடி அடிப்பான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்குதுன்னா ஏன் பிடிச்சிருக்கு எதுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட நாளைக்கு வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.